இந்த மாதிரி அவியல் சத்தான காய்கறிகள்லாம் போட்டு எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, முருங்கைக்காய், அப்புறம் கத்திரிக்காய், குடமிளகா, பட்டர் பீன்ஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம், பட்டாணி இருந்தாலும் போட்டுக்கலாங்க. எல்லாம் போட்டு அளவாக தண்ணி வச்சு கொஞ்சம் கல் உப்பு போட்டு ஒரு விசில் விட்டு இறக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய், ஒரு ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் முந்திரி பருப்பு, 2 பச்சை மிளகா, ஒரு 4 பல் பூண்டு போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நைஸாக பண்ணாதீங்க, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் கடாய் அடுப்பில் வைங்க, எண்ணெயை ஊற்றுங்க, கடுகு உளுந்து போடுங்க, சீரகம் கொஞ்சம் போடுங்க, கருவேப்பிலை மல்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வேக வச்ச காய்கறியெல்லாம் கொட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் இந்த அரைச்ச விழுதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் தயிர், கெட்டி தயிராக ஊற்றி அதுக்கப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லி போட்டுட்டு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்குனீங்கன்னா அருமையான அவியல் ரெடி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. வாரத்தில் ஒரு முறை செய்யுங்க, எல்லா சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ.